என் உடம்புல ஓடுற ரத்தம் சதையும் சரி, ஆரம்பத்திலேருந்து எனக்கு உழைச்சி கொடுத்தது. இன்றைக்கி நான் என் மனைவி என் குழந்தைகளுக்கு பறைய தொழிலை வச்சா நான் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு நானும் சாப்பிட்றோம். வணக்கம். மதுரை ராஜசேகரன், பறை தயாரிப்பாளர் மற்றும் பறை கலைஞர். பறை இசைக்குழு ஒரு 42 வருஷங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா தாத்தா பண்ணி இப்போ நான் பண்ணுறேன். இப்போ நான் இதுலேருந்து பறை தயாரிப்பு ஒரு 10 வருஷமாக நான் பறை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பறை செய்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆயிரும். கையில் வெறும் சுத்தியல் இது மட்டும் போட்டு தட்டி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் தாத்தா காலகட்டங்களில். இப்போ பூராமே மிஷின் வந்துருச்சு. அதனால் அந்த மிஷினில் கொஞ்சம் ரொம்ப சூதானமாக கவனக்குறைவு ஏற்பட்டால் கை கால் இழப்புக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறனால இப்போ யாருமே அந்த இதை செய்கிறதில்ல. இன்றைக்கி தோல்னால் செய்யப்பட்ட கருவியை யாரும் கையில் எடுத்து கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தோல் கிடைக்கிறதில்ல. ரெண்டாவது தோலே கிடைச்சாலும் அதை தயாரிக்கிற விதங்கள் இப்போ உள்ள கலைஞர்களுக்கு தெரியாது. அடுத்த தலைமுறைகளுக்கு இதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கண்டிப்பான முறையில் கற்றுக்கிறேன்ட்டு பறை பழகிறேன்னு சொல்லி வர்றவங்களுக்கு பூரா பறையை கொடுக்குறோம், விற்பனை பண்ணுறோம், பயிற்சியும் கொடுக்குறோம். பறை இசை கருவி தமிழ்நாட்டின் தொல்குடி தமிழ் இசை கருவியாக கருதப்படுகிறது. இதை நாங்கள் வாசிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும்